வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூலிங் சிஸ்டமில் 2 டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஏர் கூலிங் சிஸ்டம், வாட்டர் கூலிங் சிஸ்டம். காரு, பஸ்ஸு அதெல்லாம் தண்ணி ஊற்றி வாட்டர் ஊற்றி பார்த்துருப்போம். ஆனால் டூ வீலரில் தண்ணி ஊற்ற மாட்டோம். ஏன்? ஏர் கூலிங் சிஸ்டம் அப்படின்றதுனால அதில் தண்ணி ஊற்ற மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் கூலிங் சிஸ்டம் பார்த்துக்கலாம். பார்ட்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஹெட், இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ், சிலிண்டர் பிளாக். இன்ஜின் பிளாக்குக்கு சரௌண்டிங்கில் இருக்கவங்க ஃபின்ஸ். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் போயிடலாம். இப்போ இன்ஜின் ஏன் முதல்ல ஹீட் ஆகுது அப்படின்னா தெர்மல் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ தெர்மல் எனர்ஜி வருது அப்படின்னா இன்ஜினில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் ஃபின்ஸ் இருக்காங்க. ட்ராவல் ஆகும்போது அட்மாஸ்பியர் ஏர் 2 ஃபின்ஸுக்கு இடையில் ஏர் ஃப்ளோ ஆகுவாங்க. அப்படி ஃப்ளோ ஆகும்போது இன்ஜினில் இருக்க ஹீட்டை ஏர் அப்சார்ப் பண்ணிப்பாங்க. இதனால் இன்ஜின் கூலிங் ஆகும். இவ்வளோதாங்க ஏர் கூலிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வாட்டர் கூலிங் சிஸ்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் பார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபில்லர் கேப் எதுக்காகனா அதை ஓப்பன் பண்ணி வாட்டர் ஊற்றுறதுக்கு. அது அப்பர் டேங்க்கில் வாட்டர் இருக்கும், அதாவது ஹாட் வாட்டர். கீழே லோவர் டேங்க்கில் கூல்டு வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேடியேட்டர் டியூப்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டரை கோல்டு வாட்டராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்டாட் வால்வ். இவங்க வாட்டரை அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பைபாஸ். ஃபேன் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே இருக்க காற்றை உள்பக்கமாக இழுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜின் பிளாக். நெக்ஸ்ட்டு வாட்டர் பம்ப் என்ன பண்ணுவாங்கன்னா லோவர் டேங்க்லேருந்து இன்ஜின் பிளாக்குக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் போயிடலாம். அப்பர் டேங்கில் இருக்க ஹாட் வாட்டர் ரேடியேட்டர் டியூப் வழியாக லோவர் டேங்க் வருவாங்க. அப்படி ரேடியேட்டர் டியூப் வழியாக வரும்போது அட்மாஸ்பியர் ஏர் ரேடியேட்டர் டியூப்பில் படும். அப்படி படுறதுனால ஏர் வாட்டரில் இருக்க ஹீட் அப்சார்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாட்டர் கோல்டு வாட்டராக மாறிடுவாங்க. கோல்டு வாட்டர் லோவர் டேங்கில் போய் கலெக்ட் ஆகிடுவாங்க. லோவர் டேங்க்லேருந்து பம்பு மூலயமா இன்ஜின் பிளாக்குக்கு ஹை ஃபோர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கோல்டு வாட்டர்லாம் இன்ஜின் பிளாக்கில் இருக்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு ஹாட் வாட்டராக மாறிடுவாங்க. ஹாட் வாட்டரானது தெர்மோஸ்டாட் வால்வுக்கு போவாங்க. இந்த தெர்மோஸ்டாட் வால்வ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டரானது 70 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அப்பர் டேங்க்கு போயிடுவாங்க. அதுவே 70 டிகிரி செல்சியஸ் கீழே இருந்ததுன்னா பைபாஸ் வழியாக போய் மறுபடியும் இன்ஜினுக்கே போயிடுவாங்க. இந்த அபோவ் 70 டிகிரி செல்சியஸ் ஹாட் வாட்டரானது அப்பர் டேங்க்லேருந்து ரேடியேட்டர்லேருந்து லோவர் டேங்க்லேருந்து இன்ஜின் பிளாக்கு போயிடுவாங்க. இந்த வாட்டரானது இப்படி சர்க்யூட் ஆகிட்டே இருப்பாங்க. இதனால் இன்ஜினில் இருக்க ஹீட்டை குறைக்க முடியுது. தேங்க்யூ கைஸ்.